வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகி 2.5 ஆண்டு காலம் மீனராசியில் சஞ்சரிக்கவிருக்கும் சனி கிரக கோச்சார பலன் ஒவ்வொரு ராசியினருக்கும் கூறி வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் கன்னியா ராசி அன்பர்களுக்கு மார்ச் 29, 2025 கும்பத்திலிருந்து சனி கிரகம் மீன ராசிக்கு சஞ்சரித்து 2.5 ஆண்டு காலம், அதாவது ஜூன் 2027 வரைக்கும் மீன ராசியில் சஞ்சரிக்கிறது. இந்த மீன ராசி பிரவேசத்தில் 6 கிரக கூட்டு சேர்க்கை உண்டாகிறது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், மீன ராசியில் சனி கிரகம் சஞ்சரிக்கும் பொழுது 6 கிரக கூட்டு சேர்க்கை மீனத்தில் அமையவிருக்கிறது. அது ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு இணைவாக கருதப்படுகிறது. மேலும் சனி ஆண்டு கிரகம், அதுவும் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பதால் சனி திசா புத்தி அந்தரம் நடப்பில் இருப்பவர்களுக்கும் தகுந்த வயது காலத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த சனி கிரகம் பூர்வ ஜென்ம கர்ம வினையை தற்பொழுது ஜாதகர் அனுபவிக்கும் விதமாக இந்த கோச்சார சனி செயல்படும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், பூர்வ ஜாதகரின் பூர்வ ஜென்ம கர்மாவை ஒட்டி இந்த ஜென்மத்தில் கோச்சார சனி பலன்களை தரவல்லது. மீனத்தில் இருக்கும் சனி கிரகம் 2.5 ஆண்டு காலம் கன்னியா ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரக்கூடும் என்று சற்று விரிவாக பார்ப்போம். கன்னியா ராசியினருக்கு திடீர் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் நண்பர்கள் வழியாகவும், மனைவி சார்ந்தும், மனைவி பெயரில் தொழில் வியாபாரம் செய்பவர்களும், மனைவியின் சம்பாத்தியம், பதவி உயர்வு, ரொக்கம் பணமுடிப்பு என்றெல்லாம் கிட்டி குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கும். நண்பர்கள், வியாபாரம், மனைவி வழியாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட யோக பாக்கியங்கள் உண்டாகும். நீங்கள் பார்க்கும் வேலை, தொழில், அலுவல் பணி, வியாபாரம், செய்யும் தொழில், தொழிற்சாலை, இப்படியாக நீங்கள் எது சார்ந்து கர்மத்தை செய்கிறீர்களோ அதன் வாயிலாக உங்களுக்கு வேலையில் நல்ல தகுந்த பாராட்டுகளும், நன்மதிப்பு, கௌரவம் உயரும் வண்ணமும், சுய கௌரவம், அந்தஸ்து, தெய்வ அருள் கடாட்சத்தால் அனைத்தும் கிட்டி இந்த வருகிற 2.5 ஆண்டு காலம் அனுபவிக்க உள்ளீர்கள். தெய்வத்திற்கு அநேக நன்றி செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக இந்த சனி பெயர்ச்சி இருக்கக்கூடும். குழந்தை பாக்கியம் கிட்டும். தந்தை ஸ்தானம் வலுப்பெறும். வாகன வசதிகள் மேம்படும். புதிய அடுக்குமாடி குடியிருப்பு, புதிய வீடு, வில்லாக்கள், விவசாய பண்ணை நிலங்கள், தோப்பு துறவுகள், செய்யும் தொழிலில் விரிவாக்கம், புதிய முதலீடுகள் என எல்லா வகையிலும் உங்களுடைய இந்த சனி பெயர்ச்சி உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகிறது. அதிர்ஷ்டம் கதவு, அதிர்ஷ்ட தேவதை ஆசி முழுமையாக உங்கள் பக்கம் இருக்கும். கன்னியா ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையருடன் நல்ல இணக்கமும் புரிதலும் உண்டாகும். மூத்தோர் ஆசி, குலதெய்வ அருள் இவற்றால் கூடுதல் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் என வயதிற்கேற்ப உங்களுக்கு கிட்டும். வயதான குடும்பத்தில் உள்ள உடல் நலம் குன்றிய மூத்தோர்கள் மரண செய்திகளால் நீங்கள் கன்னியா ராசி அன்பர்கள் சங்கடத்திற்குள்ளாவீர்கள். மன உளைச்சல் உண்டாகக்கூடும். இந்த சனி பெயர்ச்சியில் புதியன கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். பணி செய்யும் இடத்தில் புதிய இயந்திர வகைகள், அதை வைத்து செய்யப்படும் வேலைகள், கற்றுதல், கற்றுக்கொள்ளுதல், புதியன கற்று பிறருக்கு தெரிவித்தல், இப்படியெல்லாம் இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு வரும் 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடும். நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆர்வம் காரணமாக பணி விரிவாக்கம், செய்யும் தொழிலில் புதிய உத்திகள், சிறகடித்து பறக்கும் வண்ணம் வாழ்க்கை தரம் உயரும் வகையிலும், விருப்பங்கள் திட்டமிட்ட வகையில் நிறைவேற்றி இந்த மீன
மீனத்தில் சனி சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுடைய எண்ணங்கள் பலிதம் உண்டாகும். அதை தயார்படுத்தி கொண்டு செயலாக்கம் செய்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல விதமாக கடமைகளை துரிதகதியில் சரிவர செய்து உன்னத ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சிரத்தையுடன் ஒவ்வொரு காரணத்தையும் நல்ல புரிதலுடன் மனப்பூர்வமாக மனமோந்து செய்து பாராட்டுக்களை பெற்று வருகிற 2.5 ஆண்டு காலம் சிறப்பாக வாழ்வீர்கள். வாழ்க்கையின் உயரிய லட்சியத்தை பின்தொடர்வீர்கள். உணர்ந்து செயலாற்றி முன்னேற்றம் காண துடிப்பீர்கள். குலதெய்வ, இஷ்ட தெய்வ, குரு கடாட்சம், குடும்ப மூத்த உறுப்பினர்களின் ஆசி இவையெல்லாம் கிட்டக்கூடும். நண்பர்கள், மனைவியின் பெயரில் வியாபாரம், வியாபார கூட்டாளிகள், தொழில் மற்றும் தொழில் சார்ந்த துறை, அலுவலகத்தில் பணி செய்யும் எல்லா இடத்திலும் எல்லா வகையிலும் ஒரு இணக்கமும், சக ஊழியர்கள் நட்புடன் பாராட்டியும் தோள் கொடுத்தும் உங்கள் பணியில் உங்கள் பணி சிறக்கவும் அவர்களுடைய பணி சிறக்கவும் ஒவ்வொருவரும் நல்ல புரிதலுடன் சிறந்து செயல்பட்டு நல்ல உங்களுக்கு துணை நிற்பார்கள். உங்கள் காரியங்களுக்கு, வெற்றிகளுக்கு அவர்கள் வித்திடுவார்கள். நீங்கள் இதை நிச்சயம் உணர்வீர்கள். நிச்சய முன்னேற்றம், பூர்வ ஜென்ம அதிர்ஷ்டம், நல்ல உயரிய பாதையில் நல்ல லட்சியத்திற்கு இந்த மீனத்தில் சனி சஞ்சரிக்கும் காலத்தில் ஒரு திறவுகோலாக அமையும். வாழ்க்கையில் வருங்கால தேவைக்கான சிறந்த முதலீடுகளும் உயர்வும், பதவி உயர்வும், புதிய அடுக்குமாடி குடியிருப்பும், வாகன வசதியும், சுக சௌகரியங்களும், குழந்தை பேறு, வாரிசுகள் கிட்டி, குழந்தைகளின் திருமணம், சுப செலவுகள், கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு, வெளிநாடு கல்வி, வெளிநாடு வேலை என அனைத்து விதங்களிலும் எண்ணங்கள் அடுத்தடுத்து பூர்த்தியாகக்கூடிய 2.5 ஆண்டு காலம் வரவிருக்கிறது. இதை அனுபவித்து உணர்வீர்கள். தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி பாராட்டுங்கள். குடும்ப உறுப்பினர்கள், இளைய மற்றும் மூத்த சகோதரர்கள் அவர்களுடைய தேவைக்காகவும் வீட்டு தேவைக்கான பொருள் சேர்க்கை, கூடுதல் பண கையிருப்பை, விரும்பும்படியான செலவுகள் செய்தும் மற்றும் விரும்பும் வண்ணம் உல்லாச பிரயாணங்கள், புதிய இடங்களை தேர்ந்தெடுத்து சென்று வந்து அனுபவித்து அந்த கலாச்சாரத்தை அறிந்து பின்பற்றி நடப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி சந்தோஷத்தில் மகிழ்தல், விசேஷங்களுக்கு ஒன்று கூடுதல், வெளிநாடு பிரயாணம் என எல்லா வகை அனுகூலங்களும் இந்த சனி பெயர்ச்சி வருகிற 2.5 ஆண்டுகளில் தரவல்லதாக இருக்கக்கூடும். படிக்கும் மாணவர்கள் கல்வி சார்ந்து, உயர்கல்வி சார்ந்தோ ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்வதாலோ வேற்றிடம் சென்று படிக்கக்கூடும். அல்லது வேற்றிடத்தில் வெளிநாடுகளில் வேலை, வெளிநாடு படிப்பு என்று குடும்ப வாரிசுகள் சென்று மகிழ்விக்கக்கூடும். வருகிற 2.5 ஆண்டு மீன சனி இந்த மாதிரியான சுப விஷயங்களை நடத்தி தர வல்லதாக இருக்கக்கூடும். நல்ல அனுபவங்கள் பாடங்களாக உணர்வீர்கள். அந்த பாடங்களை, அனுபவ பாடங்களை கற்று தெளிந்து பிறர்க்கும் நீங்கள் அதை எடுத்து கூறி மகிழ்வீர்கள். தெய்வத்திற்கு நன்றி பாராட்டுவீர்கள். சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களான கோயில்களுக்கு சென்று வருவதாலும் வீட்டின் அருகில் உள்ள நவகிரக பீடத்தில் இருக்கும் சனி கிரகத்திற்கு அர்ச்சனை, ஆராதனைகள், அபிஷேகங்கள் எல்லாம் செய்து வஸ்திரதானம், அன்னதானம் என்பவற்றை செய்வதால் சனி கிரக தோஷங்களில் இருந்து உங்களை விலக்கி, தடை தாமதங்களை எல்லாம் விலக்கி தர வேண்டிய பலன்களை சரியான நேரத்தில் தந்தும் தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக வழிபாடு அதிகரிக்கும் வண்ணமும் உங்களை சனி கிரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய கட்டுப்பாட்டாளன், மிகப்பெரிய நியாயஸ்தர், ஈஸ்வர பட்டம் வென்றவர், கடமையை சரிவர செய்பவர்களின் நண்பர் என்றெல்லாம் போற்றப்படும் சனி கிரகம் மீன ராசியில் இருந்து கன்னியா ராசி அன்பர்களுக்கு அநேக நல்ல சுப பலன்களை தரவல்ல காலமாக வருகிற 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடும். ராமேஸ்வரம், காசி போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று வருவதாலும், அன்னதானம் செய்வதாலும், மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல உதவிகள் புரிவதாலும் சனி கிரகம் பிரீத்தி அடைந்து கிரகதோஷங்களை விலக்கி உங்களுக்கு கிரகதோஷங்களால் நடக்கும் திசாபுத்தி காலத்தில் இருக்கும் தடை தாமதங்கள் எல்லாம் விலக்கி தர வேண்டிய பலன்களை சிறந்த தருணத்தில் தந்து உங்கள் வாழ்க்கை அனைத்து வகையிலும் மேம்படும் வண்ணம் சிறக்க சனி கிரகம் உங்களுக்கு வழிகாட்டுதலுடன், நல்ல ஆசியுடன், உங்களை வழிகாட்டுதலுடன்
இந்த சனி பெயர்ச்சி மீன ராசியில் 2.5 ஆண்டு சஞ்சரிக்கும் காலத்தில் தரவல்ல பலன்கள் இப்படியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.